சரி கவனி. ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது சிஎஸ்எஸ் கமெண்ட்டு. ஸோ நம்ம HTMLலையும் கமெண்ட்டு பார்த்துருப்போம். HTML கமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக் யூஸ் பண்ணுற அந்த ப்ராக்கெட், அந்த டேக் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் 2 ஐஃபன் போட்டு அதுக்கடையில் நம்ம கமெண்ட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணியிருப்போம். 2 ஐஃபன் க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே சிஎஸ்எஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்லாஷ். ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ், பேக்வர்ட் ஸ்லாஷ். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் நம்ம கமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ். ஓகேவா? ஸ்லாஷு, அதுக்குள்ளே ஆஸ்டரிஸ்க், மறுபடியும் ஆஸ்டரிஸ்க், ஸ்லாஷ். ஸோ நீங்கள் சிங்கிள் லைன் கமெண்ட்டாக இருந்தாலும் மல்டி லைன் கமெண்ட்டாக இருந்தாலும் சேம் சின்டாக்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆஸ்டரிஸ்க் இருக்கணும். ஓகேவா? ஸோ கமெண்ட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு HTML எதுக்கு கமெண்ட்டை யூஸ் பண்ணமோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ கமெண்ட்டு முக்கியமான 2 ஃபங்க்ஷன். ஒன்று தேவையில்லாத கோடை எக்ஸிக்யூட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம என்ன கோடிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு, ஸோ நம்மளை தவிர வேறு யாராவது இந்த ஃபைலை ரீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட்டே நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? கமெண்ட் கொடுத்தே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அது மேண்டட்ரி கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் நம்மளை தவிர மற்றவங்க இந்த HTML ஃபைலை படித்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா டிஸ்கிரிப்ஷனாக நம்ம கமெண்ட் டைப் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நிறையா டைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம செலக்டர் பார்த்தோம். கடைசியாக செலக்டரில் இப்போ யூனிவர்சல் செலக்டர் அப்படிங்கிற ஒரு செலக்டர் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக ஒரு ஸ்டைல் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டைல் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டாக மாற்றிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம காமன் என்ன பண்ணோம், பேடிங் கொடுத்துருந்தோம், மார்ஜின் கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு, ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம அதை வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அதை கமெண்ட்டாக மாற்றிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து கமெண்ட் உண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் MS SQLலையும் சேம் இதே டைப்பில் தான் கமெண்ட் கொடுப்போம். MS SQL டேட்டா பேஸில் போனீங்கன்னா சேம் இந்த டைப்பில் தான் இருக்கும். ஸ்லாஷு, ஆஸ்ட்ரிட்ஜு, கமெண்ட்டு, அப்புறம் ஆஸ்ட்ரிஸ்க், ஸ்லாஷ். ஸோ அங்கேயும் சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட் எல்லாத்துக்கும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். சீன் இது தானா? ஸோ நான் இது வந்து காமனாக நிறைய லாங்குவேஜில் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணல HTML உள்ள அந்த டைப் வந்து ரொம்ப ரேர் கமெண்ட்டு. HTML நம்ம பார்த்த கமெண்ட் டைப்பு ரொம்ப ரேரான ஒரு கமெண்ட் டைப். இதெல்லாம் வந்து காமனாக மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பைத்தான்லேயும் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு, மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்துக்காக தான். ஒன்று தேவையில்லாத லைன்ஸை இக்னோர் பண்ணுறதுக்கு, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, எக்ஸிக்யூட் பண்ணாமல். இன்னொன்று டிஸ்கிரிப்ஷன், நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இதோட இன்னைய கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மீதியை நம்ம நாளைக்கு பார்ப்போம்.